அதுக்கப்புறம் நிறைய இந்த டிச்செல்லாம் இருக்குல்ல, அதுலலாம் எவ்வளோ பேர் விழுந்து செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற மாடியிலலாம் இருக்கிறவங்கலாம் அவங்களும் வந்து சொன்னாங்க என்னென்ன ஆச்சுன்னு. ஸோ வி ஹவ் காட் ஆல் த இன்ஃபர்மேஷன் வாட் ஹேப்பன். அண்ட் எத்தனை மணிக்கு விஜய் வந்தார், அவரை பார்க்கறதுக்கு அந்த கிரேஸில் எல்லாரும் இந்த லேடிஸ் எல்லாம் போயிருக்காங்க, யங் கேர்ள்ஸ், பாய்ஸ், சில்ட்ரன் எல்லாரும் அதுக்காக போயிருக்காங்க எல்லாரும் அவரை பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஆள் வரும்போது ஒரு இத்தினோண்டு நேரமாக ஒரு சின்ன ரோடில் இடம் கொடுத்தது அது சரியில்லை. முதலேருந்தே தே ஷுட் ஹேவ் பிளான் டு கிவ் இன் ஏ ப்ராப்பர் பிளேஸ். அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் அவர் விஜய் வந்து பெரிய பஸ்ஸில் வந்திருக்காரு. அந்த ரோட் இஸ் ஸ்மால் அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி போயிடுத்து, திடீர்னு போயிடுத்து. இதெல்லாம் வெரி சம்திங் வெரி ஃபிஷியாக இருக்கிற மாதிரி இருக்காது. இது நேச்சுரலாக ஆகிற மாதிரி இல்லை. எப்போ அவருக்கு தெரியுமா இவ்வளோ வரப்போறாருன்னு, அவர் பெரிய நல்ல ஓப்பன் ஸ்பேஸில் இடம் கொடுத்துருந்தானா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்காது, ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்புறம் வந்து நம்ம இங்கே ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்த்தோம். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே 41 பீப்புள் டைட். அதில் வந்து பொம்பளை எல்லாம் இருந்திருக்காங்க, லேடிஸ்லாம் இருந்திருக்காங்க, சின்ன பசங்க அண்ட் இன்ஃபென்ட் ஆல்சோ, குட்டி பேபிஸ்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ வெரி வெரி சேட் வாட் ஹேப்பன். அண்ட் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து 51 பீப்புள் ஆர் அட்மிட்டட். அண்ட் தென் எல்லாரும் இப்போ தே ஆர் ஸ்டில் இன் பெயின், ரொம்ப வலியில் இருக்காங்க. ஆனால் தே ஆர் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். திஸ் ஹியர் they are giving good treatment, the doctors are doing very well. பட் நமக்கு என்ன கொஸ்டின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆனதில் யார் ரெஸ்பான்சிபிள்? இது வந்து நமக்கு என்ன தோன்றதுனாக்கா, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் யார் ஆர்கனைஸ் பண்ணாலும் அவள் எப்படி இந்த மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அப்படி நம்மளும் கேட்குறோம். இங்கே இருக்கிற உங்களோட இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஆளெல்லாம் கூட அவளும் அதான் கேட்குறா, எப்படி இந்த மாதிரி இடத்துல பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு. So this is the question நம்மளும் கேட்க போறோம். Ma'am, when you talk about the delegation that came, Ma'am, wait. You want to speak in English? Yeah. You want in English? Yeah. See, we are a delegation of 8 people. We have come from Delhi, from various places. They are all there. Our members from Rajya Sabha and Lok Sabha. We are all here to come and witness what happened actually on the 27th night. And it is such a horrible and a biggest stampede which has happened, which has never happened in the history of politics, I would say that. Because normally political rallies are done in a very proper way and proper security is given and then normal stages are put and then the artist or whoever goes there, the leader, they talk there and then people are sitting in a comfortable place. That the administration should have taken care of that, which they failed to do it. That's what I feel. And then also the people are also feeling very bad about it. That I went and saw the place where the stampede took place. It is very sad to see such a sight because one after the other, one over the other, the people have fallen and died in the ditch. And then the electricity went off suddenly. And then somebody is throwing chappal and all. I mean, I heard all this thing. It is unheard, you know. It's something very different kind of a thing. So who is responsible for all this thing, we want to know. So that is why we all came for this delegation and we came to the hospital here to see the injured people also, and then they are better, they are recovering better and better. But it is very sad to see that 41 people died. Out of that about 17 women died. And then small children also. There are small kids who were crazy to see the actor, so they went to see him. And this is what has happened. So this whole responsibility is whose? The administration or the organizers? So we have to find out. We want to know that. You have met the people there, and what are their claims? And do they say that there hasn't been enough police force which was present? Security has to be given. See, even I go for a rally, all this road show and all we go. When we go on a road show, even if it is an area in Mathura and all we go, it's very small roads are there. But on both the sides, people are standing and then we keep waving and keep moving. And then the police is there at the back and they don't let us stop the car at all. They keep moving. So there is no problem at all. Here, everything is stopped and it is a narrow position. Absolutely, it's a what do you call bottleneck. And then and 10,000 people you are expecting in that place. Not even 1,000 people can stand and 10,000. And then they are saying 30,000.
It is very sad to see such a thing. It should not happen. Ma'am, so many people have lost their lives. Several others who are still injured and receiving treatment. Yes. There's a political blame game going on. You said that you talked to people. Vijay came late. There were so many people waiting there without food, water, and everything. Do you think there even an ounce or iota of blame on Vijay and Vijay? Vijay, I don't know about that, but he should have also seen when he is so popular, it is his responsibility to see that it doesn't invite many people. How much the security can give, that much only he should allow. He should have asked for that. And it seems he asked for a better place, but it was not given to him. They gave some other place, which is so narrow. You take it. Anurag. The first Tell us. The first thing that ma'am mentioned was that the organizer should have thought about giving that space to people. Is this telling that the organizer should have Sweet, thought I know about that. people that Vijay would be attracted? No, I never said that. No, you never Sweet, said. I did not say sweet. Yes. This is I think we should stop. We have to. We should stop now. We'll go. We'll go. Let me just add to what Hemaji said. This delegation of NDA Member of Parliaments first expressed their condolences to the families who have lost their loved one, their family members. And we have visited the hospital also. We pray for the speedy recovery for those who are admitted in the general hospital. Yes. Many were taken to the private hospitals or maybe to their homes who have not come here. So there were 3-4 hospitals in the surrounding area, private hospitals. The patients were not taken there, the injured were not taken there, but they brought here. It took much more time. That is one. Second, we will be meeting the district officials after this. We have prepared a list of questions to ask them. All 8 MPs have signed this. We'll hold it for you. That what are the questions we are going to ask. So shall we? रेखा जी आप इसको पकड़ लीजिए एक बार, इसको दे दीजिए. So हेमा जी पकड़. So we have few questions to ask the officials and the organizers. The truth is, the common men have lost their lives. Children, women, and the sole earner of bread for the families, they have lost their lives. And who's responsible for that? There should be a free and fair probe into this. We personally feel that a sitting Supreme Court judge must look into this. There should be a free and fair probe by the sitting Supreme Court judge. And let the truth come out. What were the shortcomings at the end of the organizers? What was the fault of the officials in the state government? What led to this situation where fans, followers have lost their lives? When we reached the spot, looking at the shoes and slippers lying there, we couldn't control ourselves. We were so emotional. When we sat back into the cars, we were talking to each other. That this is unimaginable how people could have managed to run from that side. Such a narrow road, hardly any place to escape from there. Can you imagine what happened that day? If 200, 300 could not fit into that area, how 30,000 people could have managed during that hours? What was administration doing? What was police department doing? What was organizers doing? There are a lot of question marks on all of them. The ruling party and the officials must answer this. And we have sought many answers from the officials, from the administration. And we want them to reply by this weekend so that this committee should finalize the report at the earliest and submit it to the BJP National President. We don't want to delay it. Intelligence failure. We want the DMK party to reply here. Intelligence failure also. And if you look at what is the intelligence department doing here? Was they not aware how many people have gathered? If the leader has come late, if Vijay has come late,
Already there are thousands of people gathered there. What steps have been taken by the police department? Where was local administration? What were organizers doing? Just throwing bottles on them? I think there's many serious questions to be answered. We're going to meet all those families now who have lost their family members. So all of us are going to divide in separate groups and going to visit each and every family so that we try and reach out to them. Thank you. Thank you. Thank you. Thank you. I think now we should. கரூரில் ஹேமா மாலினி தலைமையிலான பாஜக விசாரணை குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள். விஜய் பரப்புரைக்கு குறுகிய இடம் கொடுத்தது சரியல்ல என்று தெரிவித்திருக்கிறார் ஹேமா மாலினி. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக சொல்லப்படுவது, செருப்பு வீசப்பட்டது என பல சந்தேகங்கள் எழுவதாக தெரிவித்திருக்கிறார். இதற்கு யார் பொறுப்பேற்பது என்ற கேள்வி எழுந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அனுராக் தாக்கூர் பேசும்போது மாநில அரசு அதிகாரிகளுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கும் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அவர்களெல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என வினவியிருக்கிறார். உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இப்படி கூட்டம் வரும் என்று தெரிந்தால் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்ற பல்வேறு கேள்விகளையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.